பாகவதம் 105வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 1/9/5125 ஞாயிற்றுக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 30வது அத்தியாயம் தொடங்கி பார்க்கணும். வைராக்கியத்தை விளைக்கும் பொருட்டு சம்சாரத்தினுடைய கொடுமையை நிரூபிக்கிறார் கபிலர். கபிலர் சொல்றார், வாரீர் மாதாவே, இங்கனம் காலம் பகவத் சுரூபமாய் இருக்கும் என்று அது இருக்கும் வலி உடையது என்றும் மொழிந்தேன். சம்சாரிகளின் கதிகளை சொல்லுகிறேன் கேள். உலகத்தில் உள்ள ஜனங்கள் இப்படி சொல்லப்பட்ட காலத்தினால் தூண்டப்பெற்று நடப்பவராயினும், மேகங்களின் வரிசை காற்றினால் தள்ளுண்டு சிதறிப்போகிறதாயினும், இந்த வாயுவின் வலிமையை அறியாதிருப்பது போல காலத்தினுடைய பராக்கிரமத்தை அறிகிறதில்லை. ஜீவாத்மாவானவன் சுகத்தின் பொருட்டு மிகவும் கஷ்டப்பட்டு பொருள்களை சம்பாதிக்கிறான். அவற்றையெல்லாம் காலஸ்வரூபியான பகவான் பாழ் செய்கிறான். அங்கனம் சோகிப்பதற்கு காரணம் என்னென்னில் சொல்லுகிறேன். கெடுமுதியனாகிய இந்த ஜீவன் பிள்ளை பெண்டிர் முதலான அனுபந்தங்களோடு கூடினதும் நிலை நில்லாததுமாகிய இந்த தேகத்தைச் சேர்ந்த வீடு, நிலம், பணம் முதலியவற்றை நிலை நிற்பதாக நினைக்கிறான். அதற்கு காரணம் அஞ்ஞானமே. ஆகையால் அவை தெய்வாதீனமாக பாழாகையில் வருந்துகிறான். இந்த சம்சாரத்தில் ஜீவன் தேவ மனுஷ்யாதி ஜன்மங்களில் எந்தெந்த ஜன்மங்களை பெறுகிறானோ அந்த ஜன்மங்களில் எதிலுமே சுகத்தை அனுபவிக்கிறதில்லை. ஆயினும் சம்சாரத்தில் வைராகியம் உண்டாக பெறுகிறதில்லை. இது என்ன ஆச்சரியம்! பகவானுடைய மாயையினாலே மதிமயங்கி நரகத்தில் கிடைக்கக்கூடிய ஆகாரம் முதலியவற்றால் சுகமடைந்து நரகானுபவத்துக்காக ஏற்பட்ட பாபிஷ்ட தேகத்தையும் கூட விட விரும்புகிறதில்லை. இந்த தேகம் முதலியவற்றை போஷிப்பதிலும் பாதுகாப்பதிலும் சிந்தையுற்று அதனால் சமஸ்த அங்கங்களும் பரிதபிக்க பெற்று செய்ய வேண்டிய செயல் இன்னதென்று தெரியாமல் மனம் கலங்கி எப்பொழுதும் பாபங்களையே சிந்திக்கிறான். கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவன் பரமபுருஷனே புனர் விரும்புகின்ற அசத்துக்களான மாதர்களுடன் ஏகாந்தத்தில் செய்யும் சம்போகாதி ரூபமான மாயையாலும் மழலை சொல்லாலும், மழை சொற்களை போன்ற மழை சொற்களை பேசுகின்ற சிசுக்களின் பேச்சுக்களாலும் மனம் முதலிய இந்திரியங்களெல்லாம் பறியுண்டு எவ்விதத்திலும் போக்க முடியாத பல வகை துயரங்கள் நிறைந்த கிரகத்தில் சிறிதும் சோம்பலின்றி அவ்வப்பொழுது நேரும் துக்கங்களுக்கு தடை செய்வதாக நினைத்து ஏதோ சில செயல்களை செய்து கொண்டு சுகம் அனுபவிப்பதாக நினைக்கிறான். இங்கும் அங்கும் திரிந்து பெரும்பாலும் பிராணிகளை ஹிம்சித்துக் கொண்டு பணம் முதலியவற்றை சம்பாதித்து அவற்றால் பிள்ளை பெண்டிர் முதலானவர்களை போஷித்துக் கொண்டு அவர்களை அனுபவித்து ஏதேனும் சிறிது மிகுதியாயின் அதை தான் அனுபவித்துக் கொண்டிருந்து கடைசியில் நரகத்தில் போய் விழுகிறான். ஜீவனத்துக்காக
ஜீவனத்துக்காக பிராணிகளை ஹிம்சித்து அவ்வழியால் பணம் முதலியவற்றை சம்பாதித்து அவற்றால் பிள்ளை பெண்டிர் முதலானவர்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனுபவித்து ஏதேனும் சிறிது மிகுதி இருப்பின் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டு கடைசியில் நரகத்தில் போய் விடுகிறான். ஜீவனத்துக்காக அடிக்கடி ஏதேனும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கையில் அது தெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமையால் வீணாக கண்டு வருந்தி லோபத்தை அடைந்து பேராசை அடைந்து வியாபாரம் செய்ய சக்தியற்றவனாகி பிறருடைய சொத்தில் விருப்பம் கொள்கிறான். குடும்பத்தை போஷிக்க வல்லமையற்று பாக்யஹானியால் அதற்காக தான் செய்யும் பிரயத்தனமெல்லாம் வீணாக பெற்று நற்காரியம் ஏதும் செய்யாமல் தீனனாகி வீண் சிந்தைகள் நிறைந்து மதிமயங்கி வசிக்கிறான். இங்கனம் அவன் தன்னைத்தான் ரட்சிக்கவும் வல்லமையற்றிருக்கையில் பயிர் வேலைக்கு உபயோகப்படாத கிழ எருதை உழவர் உபேட்சிப்பது போல இவனுடைய பந்துக்கள் இவனை கிழத்தனமடைந்தவாறு உபேட்சிக்கிறார்கள். பிறகு இப்படியே தேக வியாபாரங்களெல்லாம் ஒடுங்கிப்போம். நாடிகளில் சிலேஷ்மம் வந்து அடைத்து கொள்ளும். அதனால் தேகத்தில் வாயு சஞ்சாரம் தடைப்படும். அவ்வருத்தத்தினால் கண்விழிகள் பிதுங்கிப்போம். இரு மலராலும் சுவாசத்தினாலும் ஆயாசமுற்று கண்டத்தினால் கருகருவென்று சப்தம் செய்வான். எழுந்திருக்கும் உட்காரவும் சக்தி இல்லாமல் தன்னுடைய துர்தசையை பார்த்து வருந்துகின்ற பந்துக்களால் சூழப்பட்டவனாகி கடைசியில் மிருத்தி பாசத்துக்கு உட்பட்டு இழுக்கப்படுகிறான். யவனத்தில் பல வருத்தங்களும் கிழத்தனத்தில் பல வருத்தங்களும் உண்டாகும் என்பதையும் மொழிந்தேன். இனி மரண துக்கத்தை சொல்லுகிறேன். இங்கனம் குடும்பத்தை போஷிப்பதில் தேகத்தையும் இந்திரியங்களையும் உபயோகப்படுத்தி அவற்றை வெல்லாமல் அவை போன வழியே விட்டு திரிகிற ஜீவன் மகத்தான மரண வேதனையினால் மதிமயங்கப் பெற்று பந்துக்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது மரணமடைகிறான். மரண சமயத்தில் கோபம் நிறைந்த காட்சி உடையவரும் பயங்கரர்களுமான யமதூதர்கள் வருகிறார்கள். ஜீவன் பயந்து நடுங்குகிறான். மரணமடைந்தவன் பரலோகத்துக்கு போகும் வழிகள் 2. புண்ணியம் செய்தவன் போகும் வழி 1, பாபம் செய்தவன் போகும் வழி 1. பாபம் செய்தவன் போகும் வழியை சொல்லுகிறேன், கேட்பாயாக. அங்கனம் மரணமடைந்த ஜீவனை அந்த யமதூதர்கள் யாத்தனா சரீரத்தில் அடைத்து கழுத்தில் பலாத்காரமாக பாசங்களால் கட்டி தப்பு செய்தமையால் தண்டிக்க வேண்டிய புருஷனை ராஜபட்டர்கள் கட்டி இழுத்து கொண்டு போவது போல் நெடுந்தூரம் இழுத்து கொண்டு போவார்கள். அந்த யமதூதர்கள் இவனை வழியில் விரட்டி கொண்டு செல்வார்கள். நடுவில் தண்ணீர் கிடைக்காது, இளைப்பாற இடமும் இராது. அத்தகைய வழியில் மிக பிரயாசத்துடன் நடந்து செல்வான். இருள் மூடப்பெற்றிருப்பதும் தாமச கர்மங்களை செய்பவர்க்கு கிடைக்கக்கூடியதுமாகிய பாபிஷ்ட மார்க்கத்தினால் இந்த ஜீவனை வெகு வேகத்துடன் யமனுடைய ஸ்தானத்துக்கு இழுத்துச் செல்லுவார்கள். வழியில் ஆங்காங்கு வருந்தி நடக்க முடியாமல் கீழே விழுவான், இளைப்புறுவான், மூர்ச்சை அடைவான். மீளவும் மூர்ச்சை தெளிந்து எழுந்திருப்பான். 99 யோஜனை தூரமுள்ள வழியை 3 முகூர்த்தங்களுக்கும் கடக்குமாறு தேகத்துடன் இவனை இழுத்துச் செல்லுவார்கள். நரகத்தை அடைந்த பிறகு நெருப்பு தணல்களை உடம்பு முழுவதும் நிறைத்து கொளுத்த பெறுவான். ஒரு சமயம் தன் சரீரத்தை தானே அறுத்து சாப்பிடுவதும் பிறர் அறுத்து கொடுக்க சாப்பிடுவதும் செய்வான். அந்த யமலோகத்தில்
இவன் ஜீவனோடு இருக்கும் பொழுதே இவன் குடலை நாய்களாலும் கழுகுகளாலும் பிடுங்கச் செய்வார்கள், சர்ப்பங்களை விட்டு கடிக்கச் செய்வார்கள். இவத்தால் மகத்தான வேதனையை அனுபவிப்பான். இப்படி பலகாலம் யமலோகத்தில் தண்டனைகளை அடைவான். பிறர்க்கு துரோகம் செய்து குடும்ப போஷணம் செய்தவர்கள் மரணமடைந்து நரகம் போகையில் அவனுடைய பாபத்தை ஈஸ்வரன், இவனாலே யார் வஞ்சிக்கப்பட்டானோ அவனுடைய பாபத்தை ஈஸ்வரன் இவனிடம் கொண்டு சேர்க்கிறான். அந்த பாபத்தை இவன் பணத்தை இழந்தவன் வருந்துவது போல் மிக்க வருத்தத்துடன் அனுபவிக்கிறான். குடும்பத்தை போஷிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதே என்றால் அது எப்படி பாபமாகும் என்றால் சொல்லுகிறேன். சிறிதும் தர்மம் கலக்காமல் கேவலம் அதர்மத்தினால் குடும்ப போஷணம் செய்கிற ஜீவன் நரகத்தை அடைவான். அந்ததாமிஸ்ரம் என்னும் நரகத்தை அடைகிறான். ஆகையால் தர்மம் தவறாமல் குடும்ப போஷணம் செய்வது அவசியம். கேவலம் அதர்மத்தினால் குடும்ப போஷணம் செய்பவன் நரகத்தையே அடைவான். யமலோகத்தில் எத்தனை நரகங்கள் உண்டோ அவற்றையெல்லாம் கிரமத்தில் அனுபவித்து பாபங்களெல்லாம் கழிந்த பிறகு பரிசுத்தனாகி இவ்வுலகத்தில் மீண்டும் மனுஷ ஜென்மம் பெறுவான். இத்தோடு 30வது அத்தியாயம் முடிந்தது. ஜீவன் கர்ப்பவாசத்தினால் 31வது அத்தியாயம் கர்ப்பவாசத்தினாலே துக்கங்களை அனுபவித்தலும் கர்ப்பத்தில் இருக்கும்போது பரமாத்மாவை ஸ்தோத்திரம் செய்தலும் கர்ப்பத்தில் இருந்து வெளிவந்த பிறகு அஞ்ஞானத்தினால் மீளவும் சம்சார துக்கங்களை அனுபவித்தது. மாதாவே, ஜீவன் ஜென்மாந்தரத்தில் தான் செய்த கர்மத்துக்கு தகுந்தபடி ஈஸ்வரனால் தூண்டப்பட்டவனாகி நரகானுபவம் முடிந்த பின்பு இவ்வுலகத்தில் மீளவும் தேகத்தை அடையும் பொருட்டு ஒரு புருஷனுடைய ரேதஸின் மூலமாய் அது ஸ்திரீயினுடைய வயிற்றில் பிரவேசிக்கிறான். கர்மங்களை எல்லாம் அனுபவித்து பரிசுத்தனாகி திரும்ப வருகிறான் என்றால் ஜென்மாந்தரத்தில் தான் செய்த கர்மத்துக்கு தகுந்தபடி ஈஸ்வரனால் தூண்டப்பட்டு தேகம் பெறுவதற்காக ஸ்திரீயினுடைய உதரத்தில் பிரவேசிக்கிறான் என்கிறாய். கர்மங்கள் கழிந்தனவென்பதும் கர்மத்தினால் தேகத்தில் பிரவேசிக்கிறான், திரும்பவும் தேகத்தை அடைகிறான் என்பதும் எப்படி பொருந்தும் என்னில் சொல்லுகிறேன். நரகானுபவம் பண்ண வேண்டிய கர்மங்களெல்லாம் க்ஷீணித்தன, அதனால் பரிசுத்தனாய் திரும்பி வருகிறான் என்று சொன்னேனே அன்றி கர்மங்கள் முழுவதும் க்ஷீணித்தன என்று சொல்லவில்லை. மீளவும் தேகத்தை அடைவதற்கு வேண்டிய கர்மம் மிகுந்திருக்கிறது. அது நரகானுபவத்தால் க்ஷீணிக்காது. இங்கே குழந்தையாக இவன் சிறிது சிறிதாக வளர்கிறான். ஒரு ராத்திரியில் இரத்தத்துடன் கலக்கிறது அந்த வீரியம். 5 ராத்திரிகளில் நீர்க்குமிழி போல் உண்டாகிறது. 10 நாள் கழிகையில் இளந்தம்பழம் போன்ற உருவமுடையதாகிறது. பிறகு சில நாள் நடக்கையில் மாம்ச பிண்டம் ஆகிறது. 1 மாதத்தில் சிரசும், 2 மாதங்களில் கால் முதலிய அங்கங்களும் பிரிவும், 3 மாதங்களில் நகம், ரோமம், எலும்பு, தோல் ஆகியவைகளும், ஆண்குறி அல்லது பெண்குறி இவைகளும், காது, மூக்கு முதலான ரந்திரங்களும் உண்டாகின்றன. ரந்திரங்கள்னா ஓட்டைகள். 4 மாதங்களில் சப்த தாத்துக்களும், 5 மாதங்களில் பசிதாகங்களும் உண்டாகின்றன. 6 மாதங்களில் கர்ப்பக்கொடியினால் சுற்றப்பெற்று வயிற்றில் வலது பார்শ্বத்தில் சுழன்று கொண்டிருப்பான். அந்த கர்ப்பத்தில் இருக்கும் ஜீவன் தாய் உட்கொள்ளுகிற அன்னபானாதிகளால் இரத்தம், மாம்சம் முதலிய தாத்துக்களால் வளரப்பெற்று பூச்சி, புழு முதலிய ஜந்துக்கள் உண்டாகக்கூடியதும் தனக்கு சம்மதமில்லாததுமாகிய கர்ப்பக்குழியில் விழுந்து கிடப்பான். ஆங்குள்ள புழு முதலிய ஜந்துக்கள் பசி உண்டாக பெற்று அந்த ஜீவனுடைய அவயவங்களையெல்லாம் கடித்து தின்னும். அவனுடைய அங்கம் மிக மென்மையுடையதாய் இருக்குமாகையால் அந்த புழு முதலியவை கடிப்பதனால் உண்டாகும் வேதனையை பொறுக்க முடியாமல் மிகவும் வருந்தி மூர்ச்சிப்பான். மற்றும் மாதாவினால் உட்கொள்ளப்படுகிற மிளகு காரம், கடுகு காரம், சுடுகை, ஓர்ப்பு முதலிய புளிப்பு முதலிய ரசங்கள் அமைந்த அதிக்ரூரமான ஆகாரங்கள் தன்மேல் படப்பெற்று
மிகவும் மென்மையான சரீரம் உடையவனாகையாலும் அந்த ரசங்கள் பொறுக்க முடியாமையாலும் சமஸ்த அவயவங்களிலும் மிகப்பெரிய வேதனை உண்டாக பெற்றிருப்பான். அந்த கர்ப்பக்குடிகளாலும் வெளியில் மாதாவின் குடல் முதலிய நரம்புகளாலும் சுற்றப்பட்டு முதுகும் கழுத்தும் வணங்கப்பெற்று தலையை மாதாவின் குக்ஷியில் வைத்து கொண்டு கூண்டில் அடைப்புண்ட பட்சி போல் தனது அங்கங்களை சுவாதீனமாக நீட்டவும் மடக்கவும் முடியாமல் அதற்கு வல்லமையற்றிருப்பான். கர்ப்பத்தில் இருக்கும் ஜீவன் அப்பொழுது பரமாத்மாவை உணர்கிறான். அவன் சொல்லுகிறான், சர்வேஸ்வரன் தான் படைத்த இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டு தன் சங்கல்பத்தினால் ராமகிருஷ்ணாதிகளான பல அவதாரங்களை எடுக்கிறான். அந்த திவ்யமங்கள விக்கிரகங்களை மேற்கொள்கிறான். பூமியில் நடந்து செல்லுகிறவையான பகவானுடைய சரணார விந்தங்களை நான் சரணமடைகிறேன். அவற்றை சரணமடைந்தவர்கள் எவ்விதத்திலும் பயம் உண்டாகப் பெற மாட்டார்கள். நான் கீழ்நாடுகளெல்லாம் பரமபுருஷனை சிறிதும் உணராமல் பற்பல பாப கர்மங்களை செய்து பொழுதுபோக்கினேன். அசத்தாகிய எனக்கு தகுந்த இந்த துர்கதியை எவன் காட்டினானோ அந்த பகவானுடைய பாதார விந்தங்களை பணிகிறேன். இந்த மாதாவின் தேகத்தில் பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு இவையாய் பரிணமித்திருக்கும் தேகமாய் பரிணமித்திருக்கும் பிரகிருதியை தரித்து கொண்டு ஜன்மாந்தர கர்மத்தினால் தன் சுரூபம் மறைக்கப்பட்ட ஜீவன் எவன்தானும் அவனுடன் வசிக்கிறானோ, இப்படி ஜீவனுடன் தேகத்தில் இருப்பினும் எவன் பிரகிருதியின் தோஷங்களால் தீண்டப்படாமல் பரிசுத்தனும் ஜரை, மரணம், சோகம், மோகம், பசி, தாகம் என்கிற விகாரங்கள் அற்றவனும் ஞானம் முதலிய கல்யாண குணங்கள் சிறிதும் குறையாதவனுமான பரமபுருஷனும் அத்தகையவன் ஜீவனுடன் சம்சார தாபங்களால் பரிதவிக்கிற ஹிருதயத்தில் தாபங்கள் எவையுமின்றி கூடவே இருக்கிறான். இவனை அனுகிரகிப்பதற்காக இனி நான் வெளியில் வந்தால், இந்த சரீரத்திலிருந்து வெளியில் வந்தால் பரமபுருஷனை தவிர வேறு எந்த சிந்தனையும் மற்றவனாக இருப்பேன் என்று சங்கல்பித்துக் கொள்ளுகிறான். ஆனால் வெளியில் வந்தால் எல்லாம் மறந்து விடுகிறது. திரும்பவும் தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறான். பல சம்சாரம் வழியிலேயே சென்று பாபங்களையே செய்கிறான். ஆரேனும் சிலருக்கு அந்த பரமபுருஷனை பற்றி ஒரு ஞானம் உண்டாகிறது. தேகத்தினுடைய ஜென்ம மரணாதிகளை பற்றி பயப்படலாகாது. இந்த விவேகம் வந்தவர்கள் அதை பற்றி பயப்படலாகாது. புத்திர மரணாதிகளை பற்றி வருத்தம் கொள்ளலாகாது. ஆனால் எப்படி இருக்க வேண்டுமெனில், சுக துக்கங்கள் இரண்டையும் சமமாக நினைத்து பரபிரம்மத்துக்கு உட்பட்டிருப்பவனும் பிரகிருதியைக் காட்டிலும் வேறுபட்டவனுமாகிய ஆத்மாவின் சொரூபத்தை அறிந்து தேகத்திலும் பிள்ளை பெண்டில் முதலிய மற்றவரிடத்திலும் கிரகம் க்ஷேத்திரம் முதலியவற்றிலும் பத்தின்றி இவ்வுலகத்தில் தர்மத்தை அனுஷ்டிக்க வேணும். ஆத்மாவின் உண்மையை பற்றின அறிவும் பரமபுருஷன் தவிர மற்ற எந்த விஷயத்திலும் பிரீத்தி இல்லாமையாகிற வைராக்கியமும் அமைந்து சாஸ்திரங்களை ஆராய்ந்து அறிவதால் கலக்கமற்றிருக்கிற புத்தியுடன் பகவானுடைய மாயையினால் ஏற்பட்டதாகிற இந்த உலகத்தில் தேகத்தில் ஆசக்தி இன்றி, அதாவது அதிலே பற்று இல்லாமல் நிவிருத்தி தர்மத்தை ஆச்சரிக்க வேணும். இவ்வுலகம் பகவானுடைய மாயையினால் சிருஷ்டிக்கப்பட்டதாகையால் இவ்வுலகத்தில் உள்ள ஓரொரு வஸ்துவும் மதிமயக்கத்தை விளைத்து கெட்ட வழியில் மூட்டி ஆத்மாவை அழித்துவிடும். ஆகையால் எதிலுமே பற்று கொள்ளக்கூடாது. பகவானுடைய சரணார விந்தங்கள் அவைகள்தான் நமக்கு தஞ்சம் என்று எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும். தேகத்திலும் மனப்பற்று செய்யலாகாது என்னில்
மற்ற பிள்ளை பெண்டிர் முதலியவர்களிடத்தில் கிரகம் க்ஷேத்திரம் இவைகளிடத்திலும் மனப்பற்று கூடாது என்பது சொல்ல வேணுமோ? ஆகையால் எதிலும் பற்றின்றி பகவானுடைய பாதார விந்தங்களையே தியானித்து கொண்டு என்று சரீரம் கழியுமோ என்று மரண காலத்தை எதிர்பார்க்க வேணும். அதுதான் செய்யறதெல்லாம் நிவிருத்தி தர்மமாகவே இருக்க வேணும். அந்த நிலை மாறாதிருக்க வேணும். இத்தோட 31வது அத்தியாயம் முடிந்தது. இத்தோட பாகவதம் 105வது உபன்யாசம் முடிந்தது.